ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. சொன்னா நம்முடைய சுய பலத்தில் ஒன்றும் சாதிக்கப்பட முடியாது. நாம் என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, என்ன ஞானமானா இருந்தாலும் சரி, உலக புகழ் பெற்ற அரசியல்வாதியாக இருந்தாலும் ராஜாக்களாக இருந்தாலும் சரி, நாம் ஒன்றும் செய்யப்பட முடியாது. ஏசப்பா கிருபை இல்லைன்னு சொன்னா நீயும் நானும் ஒன்றும் இல்லை, சுத்த பூஜ்யத்துக்கு நாம் வருகிறோம். ஏசாக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசன்னா நம்முடைய சுய பலத்திலே எதையுமே செய்ய முடியாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், மனுஷன் ஏமாத்திரம் ஒரு பொருட்டால் எண்ணுவதற்கு. ஏன்னா தேவனுடைய வசனம் ஆம் ஆமென் என்பது. அவருடைய வார்த்தையிலே ஒரு கூட்டலமில்லை, கழுத்தலமில்லை. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு தெய்வமாக, அவர் திட்டமிட்டதை அவர் செய்து முடிப்பார். அவர் வைத்திருக்கிற ஒரு நோக்கத்துக்கு, ஒரு குறிக்கோள் இருக்கு, ஒரு லக்கை இருக்கு. அதை நீயும் நான் மாற்றப்பட முடியாது. ஹalleluya ஹalleluya. இயேசுவாய் தேவாதி தேவன், நம்முடைய ராஜாதி ராஜனாய் நமக்கு மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்படியே பாஸ்டர் எடுத்து சொல்லும் பொழுது நான் சொன்ன ஏசப்பாவுக்கு நான் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு அப்படியே ஒரு செய்தியை கொடுத்தார். அவர் சொன்னார், நான் இந்த செய்திக்கு என்ன தலைப்புன்னு சொல்லி ஆவியார் கேட்கும் பொழுது, ஆயத்தப்படு பிறரை ஆயத்தப்படுத்து. ஏசன்னா முதல் நம்ம ஆயத்தப்பட்டாதான் பிற ஆயத்தப்படுத்தப்பட முடியும். நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் டான்சரா இருந்தாதான் சின்ன பிள்ளைக்கு அந்த நடனத்தை கற்றுக் கொடுக்கப்பட முடியும். நாம் அப்படி இல்லைன்னு சொன்னா யாருக்கும் எதிரும் கற்றுக் கொடுக்கப்பட முடியாது. ஹalleluya. இது ஆண்டவர் நான் மற்ற இடத்துல சொல்லுவதை கேட்டு வந்து சொல்லுங்க எனக்கு பிடிக்காது. ஆவியார் கேட்ட ஏசப்பா என்ன சொல்லணும், என்ன வசனம் சொல்லணும், அந்த வசனத்துக்கு என்ன தலைப்பட சொல்ல ஆவியார் பணிபட சொல்ல ஒரு வார்த்தை, ஆயத்தப்பட நீ ஆயத்தப்படுத்து. ஹalleluya ஹalleluya. எங்கே ஆவியானவர் அங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் வருவதற்கு அப்படியாக நம்ம அகஸ்டின் நடத்தின அந்த ஆராதனை ஆவி தேவ பிரசன்னம் இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அந்த தேவ பிரசன்னத்தை நாம் உணரலாம். அப்படியே தொடக்கம் முடிவு வரையிலும் தேவ பிரசன்னத்திலே நாம் ஆழ்ந்திருக்கலாம். நம்முடைய சிந்தைகள் அலைவழிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கும் அங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு வராங்களோ வராம போறாங்களோ, யார் கேட்கிறாங்களோ கேட்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. வசனம் சொல்ல நம்ம சொல்ல கேட்டா கேட்கலாம், கேட்க வேண்டி போகலாம். அது அவருடைய விருப்பம். ஏன் சொன்னா நம்முடைய தேவ வசனமானது நம்மிடத்தை இறங்கி வருகிறது. அவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, பிதாவின் வாயில் புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கப்படுகிறான். ஒரு தாய் தகப்பனால் பிழைக்கிறது. ஆண்டவர் உருவாகி ஒரு பாடலை எழுதியிருக்கிறார், என் கருவை கண்டீரையான்னு சொல்லி இருக்கிறார். ஏசா அந்த கருவை அந்த தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் பொழுது மறைவாய் என்று அவர் கவனிக்கிறவர். அந்த வசனம் அந்த அடி பிரமிக்கத்தக்க நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நீங்க நான் செய்ய முடியாது, ஒரு தாய் தகப்பன் செய்ய முடியாது. தாய் ஒரு பெண் குழந்தை பிறகு சொன்ன ஸ்கேனிங்கை பார்த்து அழிச்சிடுறாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவிலே உருவாக்கும் பொழுது அந்த தாய் கருவி எப்படி உருவாக்கப்பட சொல்லி மறைவா என்று கவனிக்கிற ஒரு தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஹalleluya. மனுஷன் ஆயிரம் நினைக்கலாம், ஆனாலும் இயேசுவால் சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு தெய்வமாக வசனத்தை நாம் கடந்து போகலாம். அப்படியாக மத்தேயு புத்தகம் 16வது அதிகாரம் 26வது வசனம். Matthew 16:26. For what is a man profited if he shall gain the whole world and lose his own soul? Or what shall a man give in exchange for his soul? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை கஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அதே மார்க் புத்தகம் 8வது அதிகாரம் 35-36 வசனங்களை படிங்க. Mark 8:35-36. Whosoever will save his life shall lose it, but whosoever shall lose his life for my sake and the gospel's make
same shall save it. For what shall it profit a man if he shall gain the whole world and lose his own soul? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எது நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தேவன் கொடுக்கப்பட்ட இந்த வசனம், இதற்காக தேவன் கொடுக்கப்பட்ட தலைவர் சொன்னா, ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்து. உலகத்தில் இருக்கிற ஆத்மாவெல்லாம் நாம் ஆதாயப்படுத்தி விட்டு நம்முடைய ஆத்மா நஷ்டத்துக்கு போனால் லாபம் என்ன என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார். முன்ன வசனத்தை பார்க்கும் பொழுது மத்தேயு 14:25 வாசித்து பார்க்க சொன்னா தெரியும். இயேசுவானவரை குறித்து நாம் மற்றொரு சொல்ல வெட்கப்பட்டோம் என்று சொன்னால் நம்மை குறித்து பிதாவை சொல்ல அவர் மறுதலித்து விடுவார். நம்ம நினைக்கலாம், நம்ம பிரயாணம் செய்யறோம், அப்படியே பஸ்ல பிரயாணம் செய்யறது, ட்ரெயின்ல பிரயாணம் செய்யறோம், கல்லூரிக்கு போகலாம், பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். அங்க இடத்துல அங்க மாணவர்களுக்கோ இல்ல பக்கத்துல உட்கார்ந்து இயேசுப்பட்டு சொன்னா ரொம்ப வைக்கும். ஒரு சினிமா படத்துக்கு போகலான்னு சொன்னா மிக தைரியமா சொல்லிடுவாங்க. ஆனா இயேசுப்பட்டு சொன்னா மிக வெட்கத்துக்குரிய ஒரு காரணம் நினைக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்லுகிறார், என்னை குறித்து நீ மனுஷனுக்கு சொல்ல வெட்கப்பட்டான்னு சொன்னா உன்னை குறித்து என் பிதாவில் நான் வெட்கப்பட்டது கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள் எல்லாமே இயேசுவுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்படணும். எத்தனை பேர் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்க? இயேசு நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், ஆனா விசுவாசிக்கிற விசுவாசிகளா இருக்கணும். விசுவாசியா தான் இருக்கிறோம், ஆனா விசுவாசிக்கணும். இயேசு சொல்றத அவர் செய்வார், அவர் திட்டமிட செய்வான்னு சொல்லி விசுவாசிக்கணும். அவங்கதான் விசுவாசி. நாம் அப்படியே விசுவாசிக்காமலே விசுவாசத்திலே வெறும் விசுவாசம் சொல்லி சொல்லக்கூடாது. தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். விசுவாசத்தை ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா விசுவாசம் நமக்குள்ளே அப்படியே கொழுந்து விட்டு இருந்தாலுடைய இன்னொரு போய் விசுவாசம் சொல்ல முடியாது. ஏன்னா நானே தள்ளாட்டத்தில் இருக்கிறேன், நான் போய் உனக்கு விசுவாசம் சொல்ல முடியாது. நான் இருக்கிற இடம் திடமா இருக்கணும். அவர் போட்ட அஸ்திவாரத்தில் கண்மலை நான் நிற்கணும். கண்மலை சொன்னா இயேசு கிறிஸ்து அந்த கண்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து இந்த கண்மலை மீது நம்ம நிற்கணும். அப்பதான் அசைக்கப்பட மாட்டோம், தள்ளாட மாட்டோம், தத்தளித்து கீழே விட மாட்டோம். ஏன்னா ஏசப்பா கரத்தை பிடிச்சிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நம்மிடத்தில் அவர் சொல்லுவது என்னன்னா, நீ சாப்பிடுற சாப்பாட்டை வச்சுட்டு பொருத்தனை பண்ண சொல்லி இயேசு சொல்லல. நீ விட்டு நீ அதிகமா விருப்பப்பட்ட ஐஸ்கிரீம் வச்சுட்டு வான்னு அவர் சொல்லல. நீ அதிகமா நேசிக்கிறவரை காதலிச்சுட்டு வான்னு அவர் சொல்லவில்லை. உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆயத்தப்படுத்தணும், ஆவியை ஆயத்தப்படுத்தணும், ஆத்மா ஆயத்தப்படுத்தணும். எந்த ஆத்மா? தனக்குள் இருக்கிற ஆத்மாவே ஏசப்பா வார்த்தை கேட்பதற்கு தன் ஆத்மா ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னா பிறரை ஆயத்தப்படுத்தப்பட முடியாது. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், மற்றவங்க வசனத்தை சொல்றாங்க, திடமா பேசுறாங்க, ஆனா தான் இருக்கிற இடம் தள்ளாட்டமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஏசப்பா நாமத்துல தான் மற்றவர்களுக்கு போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். யாரு? நம்ம ஏசப்பா நாமத்துல. நம்முடைய நேரத்தை அவருக்காக கொடுக்கணும். எந்த நேரத்தை? நீ 2 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல உட்கார்ற நேரத்தை ஏசப்பா சன்னிதானத்துக்கு கொடுக்கணும். இயேசு சொல்லுங்க, அதான் ஆயத்தப்படுத்து. நீ சும்மா உட்கார்ந்துட்டு போய் 1 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு மறுபடியும் பழைய ஆடையை அணிந்து கொள்ளுவது. ஏன்னா பழைய துருத்திலே புதிய திராட்சரசத்தை வார்க்க விட முடியும். ஏன்னா நீ வார்த்தை என்று சொன்னா அந்த துருத்தி வெடிச்சிடும். நமக்குள்ள இருக்கிற பழைய சுபாவங்கள், பழைய ஜென்ம சுபாவங்கள். ஜென்ம சுபாவம்னா ஆதியில் பிறந்த நாம் இதுவரை இருக்கிற சுபாவம், குணாதிசயங்கள் நமக்குள்ளே மறிக்கப்படவை. அப்பதான் நம்ம ஆயத்தப்படுத்தப்பட முடியும். ஒரு செடி வைக்கிறேன்னு சொன்னா வயலிடத்துல கொண்டு வச்சு நீ சும்மா கல்லு மண்ணை வச்சுட்டு வர முடியாது. கல்லு மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதை பண்படுத்தப்படணும். எப்படி பண்படுத்தணும்னா ஏதோ பண்படுத்த கூடாது.
ஹல்லேலூயா. அதுல இருக்கிற கல்லு மண்ணு முள்ளெல்லாம் நீக்கினாதான் அந்த விதையை நீ விதைக்கப்பட முடியும். விதை வளர்றதுக்கு வைக்கணும் தவிர விதை அழிப்பதற்காக வைக்க கூடாது. விதை வச்சோம்னா அந்த விதை வச்சுட்டு தினமும் பார்க்கணும், பறவை பிடிச்சு எடுத்துட்டு போகுதா இல்ல அந்த தண்ணி இல்லாம அந்த வறட்சியா காய்களை சொல்லி நம்ம பார்க்கணும். அதுதான் நம்முடைய ஆத்மா. நம்முடைய ஆத்மாவை பண்படுத்த தரிசு நிலத்தை பண்படுத்த வேத வசனம் சொல்லு, நான் சொல்லவில்லை. வேத வசனம் சொல்லு. ஒரு தரிசு நீ பண்படுத்தல சொன்னா நீ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஃபிட் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் சொன்ன முதல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டான்சர்னா எல்லா கலையும் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு அடிக்கு இப்படிதான் ஒரு ஸ்டெப் வைக்கணும், இந்த அடிக்கு இப்படிதான் ஸ்டெப் வைக்கணும் சொல்லி பரதநாட்டியம் ஆடுறது சொல்லி தெரியும். டான்சருக்கு நல்லா தெரியும். சோ ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 10 பேருக்கு கற்றுக் கொடுக்கறேன்னு சொன்னா இப்ப உனக்கே அந்த நடனம் தெரியல, நீ எப்படி கற்றுக் கொடுக்கப்பட முடியும்? ஹல்லேலூயா. நாம் நடன கலையை கற்றுக்கொள்ள சொன்ன சரியா கற்றுக்கொள்ளணும், நேர்த்தியா கற்றுக்கொள்ளணும், சரியான விதத்துல எல்லா முறைகளையும் கற்றுக்கொள்ள, அப்படிதான் பிரசங்கம் பண்ண முடியும். நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது சொல்லணும், கூட்டி கச்சா பேசக்கூடாது. வசனம் ஆம் ஆமே என்பது அவ்வளவுதான். அது ஒரு கூட்டுதல்ல கழித்தலும் இல்லை. ஏசப்பா சொன்னா சொன்னதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தரிசு நிலத்தை நீ பண்படுத்த கற்றுக்கொள்ளணும். எப்படி கற்றுக்கொள்ளப்பட முடியும்? அதே குணாச வாழ்வு, அதே சுபாவங்கள், அதே விதமான எல்லா வித பிசாசுக்கள் சுபாவம் வாழ்வது நீ ஆயத்தப்படுத்தப்பட முடியும். ஆயத்தப்படுத்தல் இல்லை. உன்கிட்ட பொய் கலைக்கப்படணும். ஏன்னா பொய் மந்திரத்துக்கு ஒப்பானது. சும்மா சில பேர் சொல்ல நல்லதுக்கு பொய்க்க சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு சொல்லி தெரியவில்லை. எதுக்கு வேணா போய் பேசக்கூடாது. ஏன்னா யாரும் நம்ம தலையை வாங்கிட மாட்டாங்க, யாரும் நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை. எந்த மனுஷனுக்கும் அவனுக்கு பயப்பட அவசியம் நமக்கு கிடையாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னா சொன்னதுதான். அவர் அழைச்சால் அவர் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். ஏன்னா நம்மை சிருஷ்டித்தவரும் அவர் தான், படைத்தவரும் அவர் தான், உருவாக்கினவரும் அவர் தான். யார் சாயல் உருவாக்கி இருக்கிறார்? அவருடைய சாயலாகவே உருவாக்கி இருக்கிறார். யார் சாயலாக? பிசாசின் சாயலை உருவாக்கவில்லை, மிருகத்தின் சாயலை உருவாக்கல, ஏசப்பா சாயலை உருவாக்கி இருக்கிறார். வெளிப்புற தோற்றத்தை அவர் சொல்லல, உள்ளந்திரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். எப்படி சொன்னா இயேசுவானவர் தன் பிதாவுக்கு அவர் ஆயத்தப்படுத்தப்பட்டபடினாலதான் மனித வர்க்கத்துக்கு அவர் பலியாய் செலுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனித வர்க்கம் ரட்சிக்கப்படணும் சொல்லிதான், அந்த பாவங்கள் கழுவப்படணும், அக்கிரமங்கள் கழுவ சொல்லிதான் அவர் அப்படியாய் செய்தார். ஏன்னா நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எதற்காக அழுத சொன்னா பிசாசு மேல தலை மேல கால வைத்து தான் அழிச்சிருக்காரு. பிசாசு பயந்து நம்ம அழிக்கல. அன்புல அதான் பைபிள் ஆவிகள் அன்பும் வெள்ளையும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி எதுன்னு சொன்னா நல்லது கேட்டு அறிஞ்சு கொள்வதற்காக தான். நம்ம அப்படியாக முதலாவது சிந்தனைகள் பரிசுத்தமாக்கப்படணும், எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்படணும், நினைவுகள் பரிசுத்தமாக்கப்படணும், நம்முடைய பேசுகிற பேச்சு பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா உள்ள போகிறது நம்ம தீட்டுப்படுத்துறது இல்ல, நம்முடைய வாயில் வெளியில வருகிற வார்த்தைகள் தீட்டுப்படுத்தப்படுகிறது. தெரிஞ்சுக்கணும், நன்மையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். விசுவாசிகளா இருக்கிறேன்னா நான் வாயில் புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றொரு ஆறுதலா இருக்கணும், ஒரு மருத்துவமா இருக்கணும், ஔஷதமா இருக்கணும். வேதம் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நீ பேசினா நீ வாயை திறந்த ஆசீர்வாத வார்த்தை தான் வரணும், ஒரு சுகமான வார்த்தை தான் வரணும். பிசாசுக்கு பாதி இயேசுக்கு பாதி நான் வாழ முடியாது. நம்ம அப்படி அழைக்கப்படல. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஏன்னா பிசாசுக்கு ஒத்த வேஷம் தரிக்கப்படக்கூடாது. 12 ரோமர் 12 சொல்லப்படுகிறது, இப்படியாக ஜீவாராதன பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை வெறுத்து ஒருவனை நேசிக்கணும். அதுதான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நிற்க வச்சவர் மனுஷன் இல்ல, இயேசுவா தான் நிற்க வச்சிருக்கிறது. நம்ம அழைச்சவர் இயேசுதான். நம்மை தெரிந்து கொள்ளவர் அவர்தான். நீ நான் தெரிந்து கொள்ளல, தாய் தகவல் தெரிந்து கொள்ளல,
எப்படி பின்பற்ற அப்படிதான் பின்பற்றணும். நம்ம வஸ்திரம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வஸ்திரத்தை அடிச்சு தனக்கேற்ற மாதிரி பயன்படுத்துவாங்க. அப்படி வேதத்துல கொடுக்கல. அவர் முதலாவது தன்னை பண்படுத்திக் கொள், பிறகு நீ வஸ்திரத்தை வச்சு ஜெபிச்சா தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீ முழங்கால் படி இங்க வேலை நடக்கிறது இல்லை. ஏன்னா உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. நீ எப்படி பிறகு ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? ஒரு ஆத்மாவின் சுவிசேஷம் சொல்றேன்னா அந்த சுவிசேஷம் எனக்குள்ள கிரியேட் செய்யணும். அந்த சுவிசேஷம் என்ன மாற்றணும், என்ன மறுமாக்கப்படணும், பிறகு நாம் இன்னும் சுவிசேஷம் சொல்லப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனுஷன் எப்படின்னு சொன்னா நம்ம பார்த்து நம்ம சில நேரங்களில் வசனம் சொன்னா நம்ம ரொம்ப வேதனை கீழமா பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னா அவங்க இப்பவுமே ஒரு அண்டர் எஸ்டிமேட்டிங் ஒரு மைண்ட் தான், அவங்களுக்கு கீழ்த்தரமா பார்க்கிற ஒரு சிந்தை தான். ஆனா ஏசு அப்படி பார்க்கறது இல்ல. நம்ம பார்க்கும் பொழுது பிரசித்தி பெற்ற ஆத்மாவை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அமர்ந்த ஒவ்வொரு சரி பிரசித்தி பெற்ற ஆத்மா தான். தேவன் நம்மை அழைத்தார், நம்மை தெரிந்து கொண்டார். ஏன்னா தேவன் கடந்த வாரம் சொன்னார், நம்மை ஸ்தானாதிபதிகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு தேசத்துக்காக இன்னொரு தேசம் பேசும்படிக்காக நம்மை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதை யாரும் மாற்றப்பட முடியாது, யாரும் தடை செய்யப்பட முடியாது. அவர் சொன்ன காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்றிக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. எனக்கு இப்போ ஒரு ஆத்மா உங்ககிட்ட வராங்கன்னு சொன்னா அந்த ஆத்மாவுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? உனக்குள்ளே விடுதலை இல்லை, உனக்குள்ள மனம் திரும்புதல் இல்லை, உனக்குள்ள மீட்பில்ல ரட்சிப்பு இல்லை. நீ போய் எப்படி சுவிசேஷம் சொல்லப்பட முடியும்? நீ சொன்னா ஏத்துவா நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. என்னை நான் பண்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். வசனம் எனக்குள்ளே கிரியேட் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வசனம் உடைச்சு உருமாற்றணும். அதுதான் வாழ்க்கை. ஏதாவது வாழ்க்கை வாழ்க்கை கிடையாது. ஒரு கிறிஸ்டியன் ஆயிடுச்சு, ஒரு ஞானஸ்நானத்தில் எடுத்துட்டு எல்லாம் முடிச்சு நினைச்சிடாதீங்க. ஞானஸ்நானம் வெறும் அடையாளம் மாத்திரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வரணும். மாற்றமே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது? மிருகம் கூட அப்படிதான் வாழுது. மிருகத்துக்கு 5 அறிவு இருக்கு, ஆனா நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்காரு தேவனாகிய கர்த்தர். ஏன்னா ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு வராங்க, பிரயாணம் செய்யறாங்கன்னா சினிமா படத்தை போட்டு காமிக்காதீங்க, மெசேஜ் அனுப்பாதீங்க. பக்கத்துல உட்கார்ந்து சொல்லுங்க, உங்க நிலைமை எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க. சும்மா ஒரு வார்த்தை சொன்னா போதும். இயேசுவை நேசி ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டாங்க, கடைக்கதையா பேசுவாங்க, 1 மணி 2 மணி பேசுவாங்க, ஆனா ஒரு பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பக்கத்துல ஒரு ஆத்மா ஏன் பக்கத்துல உட்கார வைக்க அவருக்கு தெரியும். நமக்கே ஒரு மனுஷனா பிறந்த நமக்கே சில கால் நிர்ணயித்து வைக்கிற நமக்கு நம்மை உருவாக்கிற தெய்வத்துக்கு தெரியாதா என்ன நிர்ணயிக்கணும், என்ன திட்டத்தை கொண்டு வரணும், என்ன நோக்கத்தை அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சொல்லணும், வாய்ப்பு சொல்லுங்க. ஏன்னா ஏசப்பா இந்த ஜீவனோட வைத்திருக்கிறார். கொரோனா எத்தனை பேர் செத்து போனாங்க, மரிச்சு போனாங்க. ஆனா இயேசுவா இது வரவனை பாதுகாக்கலையா, இதை உயிரோட வைக்கலையா? அதை ஒருவருக்கு சொல்ல முடியாது. இப்படி நாம் சொல்ல நம்முடைய நமக்காக இயேசுவை வெட்கப்பட்டு போவார், நம்மை குறித்து பேச மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அழைக்கப்பட்டனா எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளணும். ஒரு சபைக்கு வரோம், எப்படி உடை உடுத்த வேண்டும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி அலங்காரம் பண்ணி வைக்கணும் சொல்லி நம்ம கற்றுக்கொண்டுதான் வரோம். யாரும் கல்வி மூலமா வர்றது இல்லை, ஆனா சில பேர் வராங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படியெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இயேசு அழைத்தது எதற்காக? ராஜாக்களாய் லேவியராய் அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்மை அவருக்கென்று தெரிந்து வச்சவர் அழைத்திருக்கிறார். தலைவரி கோலமா ஒரு பிச்சைகள் நிலைமையில வரக்கூடாது. இருக்குதோ இல்லையோ சபைக்கு வரும் பொழுது இயேசு ஏற்றபடி தான் வரணும். ஏன்னா அவர் நம்ம வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிற தெய்வம் இல்லை, உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவர் சொல்லுங்க, யாருக்கு சொல்லணும்? ஒரு மனுஷனுக்காக ஒரு நாள் இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்க இயேசுவுக்காக? யாருக்கு சொல்லிருக்கீங்க இயேசுவை? வாயே திறக்க மாட்டாங்க, ஆனா தவறான வார்த்தை பேச உடனே வாய் திறப்பாங்க. ஆனா இயேசுவை சொன்ன வாயே திறக்க மாட்டாங்க. நீ இன்னொருத்தருக்கு சொல்றேன்னு சொன்னா முதலாவது அந்த வசனம் உனக்குள்ளே கிரியேட் செய்யணும். கிரியேட் ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நம்ம வசனம்
வெளிச்சமாய் வருகிற வசனம். ஹalleluya ஹalleluya. ஏன்னா உலகத்துல பார்க்கும் பொழுது அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்கள் சுவிசேஷம் சொல்லுவது? நீயும் நானும் தேங்கின நீரோட உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, வாய்க்கால் நடப்பட்ட மரமா அதனது காலத்து கனிகள் தருகிற மரமா இளைஞர மரமா தான் இருக்கணும். மற்றும் நிழல் கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்கணும். மற்றும் சுவிசேஷம் சொல்லணும். இந்த இடத்துல மாத்திரமல்ல, அநேக அநேக தேசங்களுக்கு நாம் கடந்து போக போகிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசு அப்படிதான் அழிச்சிருக்காங்க. அவர் அழிச்சவர் உண்மை உள்ளவர். மனுஷன் அழிச்சா அநேக பொய் பேசுவான். ஆனா இயேசப்பா அழிச்சா அது ஒரே ஒரு வார்த்தை தான். நான் உன்னை இப்படிதான் படிச்சிருக்கிறேன், உன்னை இப்படிதான் பயன்படுத்த, அப்படிதான் பயன்படுத்துவார். நீயே நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஹalleluya ஹalleluya. இயேசுன்னா நம்முடைய நேரத்தை இயேசுவுக்கு கொடுக்கணும். ஏன் சபைக்கு வர ஏன் தான் வராதீங்க, நீ எடுத்துக்கிறீங்க எடுக்காமல் அதை வச்சு எனக்கு கவலை இல்லை. நேருன்னா ஏசப்படுகிற நேரம் அவர் கொடுக்கணும். ஒரு மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வராங்க சொன்னா உடனடியாக நீங்க உடனே ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் எங்களை காத்துட்டு இருப்பீங்க, 1 மணி நேரம் காத்திருப்பீங்க. ஆனா ஏசப்பா சன்னிதானத்துக்கு வருவதற்கு ரொம்ப உங்களுக்கு அந்த நேரத்தை நீங்க தாமது வருகிறீர்கள். ஹalleluya ஹalleluya. எப்படி நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? உங்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். எப்படி அவர் என்ன செய்ய விரும்புகிறார் அதுக்கு ஆயத்தப்படுத்தணும். அவர் வசனத்தை பிரசங்கம் பண்ணதுக்கு ஆயத்தப்படுத்தப்படணும். ஒரு ஆராதனை நடத்துவதற்கு ஆயத்தப்படுத்தப்படும். ஜெபிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுத்தப்படணும். ஏதோ நாம் ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபிக்க கூடாது. வசனங்களை வைத்து நாம் ஜெபிக்கணும். வசனம் நாம் கிரியை செய்ய, நீ நான் கிரியை செய்ய முடியாது. ஏன்னா இயேசுவையே பிசாசு சோதிச்சான். மனுஷன் 40 மாத்திரம் இல்லை, பிதாவின் வாழ்ந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தை மனுஷன் படைப்பார். வேத வசனம் சொல்லுகிறது. ஏசப்பா சொன்னார். சோ அந்த வசனம் நம்மை ஆயத்தப்படுத்தப்படணும். என்ன சொல்லுவோம்? இயேசுக்குள்ள நம்ம இருக்க முடியும், இயேசுக்குள்ள நம்ம இருக்க முடியாதுதான். அவர் தெய்வாதி ராஜாதி ராஜன் தான். ஆனா அவருடைய சுபாவங்கள் அவரே கொடுக்க விரும்புவதை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அவர் குணாசனுக்கு கொடுக்க முடியாது வேண்டாம் என்று சொல்ல அவர் இயேசு ஆயிடுச்சு. அவருக்குள்ள நம்ம மாற முடியாது. அவன் ஏன் கிறிஸ்தவா மாறுனே? நீ கிறிஸ்தவ இருக்க கூடாது. நீ உன் சொந்த வழியில் வாழ்ந்திருக்கலாம். உன் பின்னணி இதை யோசிக்காதே. இயேசப்பா சொல்லுகிறார், அவருடைய சுபாவம், அவர் ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஏன்னா நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்காக தான். இயேசப்பா ஆவி எனக்குள்ள இருக்கு. அந்த கெட்ட வார்த்தை பேசலாம். இயேசப்பா அப்படி சொல்லல. வேதவசனம் சொல்லல. பொய் பேசலாம். வேதவசனம் சொல்லல. திருட்டு பழக்கம் இருக்கலாம். வேதவசனம் சொல்லல. அவர் ஆவி பரிசுத்தமான ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்யணும். நாம் ஜீவனுள்ள தேவ ஆலயங்களாய் இருக்கிறோம். நம்மை முதலாவது ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். வசனத்துக்கு ஏற்றபடி, உனக்கு ஏற்றபடி அல்ல, உன் சொந்த வழிகளுக்கு ஏற்றபடி அல்ல, உன் சுயத்துக்கு ஏற்றபடி அல்ல, இயேசுவின் வசனத்துக்கு ஏற்றபடி ஆயத்தப்படுத்தப்படும். வசனம் என்ன சொல்லுகிறது? நான் பரிசுத்தமாய் இருப்பதும் நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பது. என் பிதா பரிசுத்தமாக நீங்கள் பரிசுத்தமாக வேதவசனம் சொல்லுங்கள். அதை நாம் கடைபிடிக்கணும். நேர்த்தியா இருக்கணும். பேசுவதில் நேர்த்தியா இருக்கணும். வேதவசனம் கடைபிடிக்க நேர்த்தியா இருக்கணும். செபிப்பதிலே கருத்தாய் செபிக்கணும். வேறு தவறான காரியம் செபிக்க கூடாது. ஏசப்பா நிர்ணயித்த காலமாக செபிங்க. ஹalleluya ஹalleluya. ஏசப்பா இந்த இடத்துல நம்ம இடத்துல மத்தியில வாசம் செய்து கொள்ளுங்க. நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன் அவர் மற்ற நம்மை ஆயத்தப்படுத்தி பிறரை ஆயத்தப்படுத்த சொல்லி இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, ஏசப்பா நான் இந்த சாப்பாட்டை வச்சுட்டேன், இந்த உடை அணிஞ்ச நான் வச்சுட்டேன், இந்த அலங்காரப்பட்டதை வச்சுட்டேன். அவர் அதெல்லாம் கேட்கல. உன் இந்த மாதிரி தான் நோக்கி பார்க்கலாம். அவர் சொல்லல வெறும் வெள்ளை உடை அணிந்து கூட சமையல் உட்கார்ந்து வசனம் சொல்லல, ஏசப்பா சொல்ல. ஏன்னா அலங்கரிச்சுட்டு எப்படி பரிசுத்த அலங்காரத்தோடு, தவறான அலங்காரம் அல்ல, பரிசுத்த அலங்காரம். அது போட்டுட்டு தான் சபைக்குள்ள வரணும். நம்ம வெள்ள விடப்பட்ட நம்ம இறுதி பரிசுத்தமா இருக்கிற அர்த்தம் அல்ல, நம்ம சிந்தை பரிசுத்த அர்த்தம் அல்ல. நாம் உள்ளந்திரியங்கள் மாற்றப்படணும், நம்ம பேச்சுகள் மாற்றப்படணும். ஹalleluya ஹalleluya.
ஏன்னா நான் உட்கார்ந்து பள்ளிக்கூட செல்வங்கள் சொன்ன ஒரே ஒரு காரியம் தான், உலகத்திற்கு ஆத்மெல்லாம் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மா நஷ்டத்துக்கு போன லாபம் என்ன? என் ஆத்மா தான் நான் சரி பண்ணணும், பிறகு உன் ஆத்மா நான் சொல்ல முடியும். நானே சொல்ல முடியும், என்னாலே பண்ண முடியல, உனக்கு அப்படி சொல்ல முடியும் சுவிசேஷத்தை. ஹalleluya. எதை செஞ்சாலும் நாம் ஒரு தேவனுக்கு நடனம், அதுக்கு ஒரு நேர்த்தி இருக்கு. அவருக்கு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், அதுக்கு ஒரு நேர்த்தி இருக்கு. ஒரு ஆராதனை நடத்துறோம், ஒரு ஜெபிக்கிறோம், ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா அது ஆயத்தப்படுத்தப்பட்டுதான் பலிபீடத்துக்கு வரணும். சும்மா வந்து நிற்கப்பட முடியும். ஹalleluya. ஹalleluya. ஜெபத்துல தரிச்சிருக்கணும். சாப்பாட்டை நீ பொறுத்தனை பண்ண சொல்லி ஏசப்பா கேட்கல, நீ உன் உடையை அவரை பொறுத்தனை சொல்லி ஏசு கேட்கல. உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம், உன் நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள், உன் நடைமுறை, பாவனைகள், உன் பேச்சுகள் தான் ஆயத்தப்படும். அதுதான் அவர் கேட்கிறார், அதுதான் பொறுத்தனையா செலுத்த சொல்லியிருக்கார். உன்னுடைய சாப்பாட்டை அவரோட கேட்கல, ஏன்னா அவரை சாப்பிட போறது இல்லை. நம் சரீரத்தை எப்படி ஆயத்தப்படுத்தப்படணும்? எதனால நம்ம ஒரு வாலிபர் தன் வழி எதனால சுத்திகரிப்பான்? வசனம் சுத்திகரிப்பான். ஹalleluya. 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 நம்மை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா ஒரு பக்கம் வச்சுட்டு நான் போற வழியில போக கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டான். நீ கேட்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டான். நீ என்னதான் 24 நாள் உபவாசம் ஜெபி, ஒண்ணுமே நடக்காது. ஹalleluya. ஹalleluya. நம்மை நாம் ஆயத்தப்படுத்தினால் ஒழிய ஜெபத்துக்கு பதில் அது வராது. ஹalleluya. ஹalleluya. அப்படியே மற்ற ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தணும். எப்படி சொன்னா, உலகத்தை நாமும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தப்படணும். இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் இயேசு இல்லாமல் மரிச்சு போறாங்க. அவரை பற்றி யாருக்கு தன் சுயபலத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க, சுயத்தையே நோக்கி பார்த்து எதையுமே தேவனுக்கு செய்வது கிடையாது. மற்ற ஆத்துமாக்கள் அழிந்து போய் யார் உத்தரவாதம் கொடுக்கிறது? ஹalleluya. ஏன் அவர் சொல்லுகிறார், உனக்கு அப்போது அந்த 12 சீடர்கள் அவர் ஏன் அவர் கமிஷனர்ஸ் என்றார் ஆங்கிலத்துல, நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். என்ன உத்தரவாதம்? மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி தேவ சபைக்கு கொண்டு வந்ததுதான் உத்தரவாதம் சொல்லுவது. அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்க. உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார், பொறுப்பான. இதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க ஏசப்பாவுக்காக? ஹalleluya. ஆனா நம்ம கேட்ட உடனே இமிடியேட் மேல அந்த பதில் கீழே வந்து நிக்கணும். இப்போ ஆனா நம்ம ஏசப்பாவை செய்ய மாட்டோம், நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள மாட்டோம், இன்னொரு ஆயத்தப்படுத்த பண்ண மாட்டோம். அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் அதை கேட்கவில்லை, தேவன் அதை விரும்பவில்லை. ஹalleluya. ஹalleluya. அவர் சொல்லி சாப்பிட காரியம், மற்ற காரியங்கள் எல்லாம் அதிகமா அதை விட்டு அப்படி சொல்லல. முதலாம் உன்னை நீ எனக்கா அப்படி சொல்லி என்னுடைய வேறு சொல்லுகிறது அதே வசனத்தில் தான், உன்னை வெறுத்து என் சிலுவை தூக்கி கொண்டு பின்பற்றி வாழ்ந்து சொல்லுகிறார். அவருடைய சிலுவை இல்லை, அவர் சிலுவை எடுத்து அதை முடிச்சிட்டார். அவர் சிலுவை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு சிலுவை இருக்கு. ஏன்னா நம்ம பவுல போல நம்ம அழைக்கல, யோவான் ஸ்நானனை நம்ம அழைக்கல, நம்முடைய பெயரோடு தான் அவர் அழைச்சிருக்காரு. அவங்களோட ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல சார், பவுல போல மாதிரி இருக்க முடியுமா? ஹalleluya. இருக்க முடியாது. பவுல் எவ்வளவோ மறு கிறிஸ்துவாய் வாழ்ந்தவர். அப்படி நீ நான் வாழ முடியாது. ஏன் எப்படி நம்ம பெயர் சொல்லி அழைத்தாலும் சொல்றாரு. பவுல் பேர் உனக்கு வச்சு அழைக்கிற, நம் பெயர் சொல்ல அழைச்சிருக்காரு. சோ அப்ப நம்ம தான் நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். பவுலுக்காக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாது, அல்லது யோவான் ஸ்நானனை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. என் சிலுவை எடுத்து பின்பற்றி வா. உன்னை வெறுத்துன்னு சொன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு பாதரட்ச காலில் போடுறது கிடையாது. கால கம்பல் கழிச்சிடுவாங்க, கழுத்தை கழிச்சு வச்சிருவாங்க, வளையல் கழிச்சிடுவாங்க. அது சிலுவை அல்ல. அதை தூக்கிட்டு வர சொல்லல. அவர் உன்னை வெறுத்து அவருக்கு பிரியமில்லாத சுபாவனை வெறுக்கணும், அவர் பிரியமில்லாத குணாசனை வெறுக்கணும், ஜென்ம சுபாவனை வெறுக்கணும், தவறான பேச்சுவார்த்தை வெறுக்கணும், மற்ற குற்றம் சாட்டுதல் வெறுக்கணும், மற்ற குறைக்கு வெறுக்கணுங்க. ஏசவா சொல்லல, வேதம் சொன்னதை சொல்லாம தான் நம்ம போய் கடைபிடிக்கணும். உனக்கு கேட்ட உடனே பயன்படுத்தாதீங்க. ஹalleluya. ஹalleluya. வெறுக்க
அவர் சிலுவைன்னா அவர் அடிச்சுவடுகள். அவர் தூக்கிட்ட ஒரு சிலுவைய பெருசா சிலுவை கழுத்துல போட்டுட்டு இருப்பாங்க. பிரயோஜனம் இல்லை. சிலுவையிலே அவர் எதை அவர் செய்தார்? லாஸ்ட் வீக் சொன்ன பாஸ்டர் மன்னிப்பை தூக்கிட்டு போகணும். அந்த அன்புக்கு இயேசுக்கு அன்புதான் பேர். அந்த அன்பு நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா நாம் அப்படியாக இயேசு அடிச்ச பின்பற்ற பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அன்பே இல்லை. அன்பு இல்லாமல் என்ன செய்யப்பட முடியும்? அன்பு இல்லாத பாத்திரம் வந்து எப்படின்னா வெண்கல பாத்திரத்துக்கு காலியாக வெண்கல பாத்திரம் சமமாயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர் சொல்லல, என் அடிச்சுவடுகள், நான் விட்டுட்டு போன அடிச்சுவடுகளை follow my footsteps என்றார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பின்பற்றுவோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். எப்படி வரும்? ஜபத்தை நேரத்தில் மாத்திரம் இல்லை, ஆராதனை நேரம் மாத்திரம் இல்லை, ஜீவன் நாட்கள் முழுவதுமாய் மரண பரியந்தம் அவர் அடிச்சுவடை பின்பற்றணும். அப்பதான் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். முதலாவது சுத்திகரிப்பு ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது பரிசுத்தப்பட இடம் கொடுக்கணும். மூன்றாவது தூய்மைப்பட இடம் கொடுக்கணும். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஆயத்தப்படுத்தப்பட முடியாது. ஹல்லேலூயா. நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், 24 மணி நேரம் முழங்கால் படி நிற்கிறேன். நிறைய பேர் கேட்டுக்கிறேன். ஆனா தேவதாஸ் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அவர் வார்த்தைகளை பின்பற்றணும், அவர் சொன்ன வசனம் பின்பற்றணும். அப்படின்னா ஒண்ணும் நடக்கும். முதல் உனக்கு ஆயத்தப்படுத்த இல்லை, ஒரு நிலப்பாடுபடுத்தப்பட முடியல. நீ போய் எப்படி ஒரு தேங்காய் மரத்தை ஒரு மாங்காய் மரத்தை எப்படி வைக்க முடியும்? ஹல்லேலூயா. வளராது, கனி கொடுக்காது. ஹல்லேலூயா. நீ அந்த மரத்தை, இந்த தேங்காய் மரம் வைக்கணும்னு சொன்னா அத்தனை அடி ஆழத்துக்கு நான் தோண்டணும். ஒரு மரத்துக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தக்காளி செடி வைக்கணும்னா சும்மா அவ்வளவு பேச சின்ன வரையில் தோண்டினாலும் அதை வச்சிடலாம். ஆனா தேங்காய் மரத்தை இவ்வளவு சின்ன தக்காளி செடிக்கு வச்சுட்டு தேங்காய் மரத்தை கூட வைக்க முடியுமா? ஹல்லேலூயா, முடியாது. ஏன்னா தேங்காய் மரம் வைக்கணும்னு சொன்னா இத்தனை அடி ஆழத்துக்கு நாம் தோண்டணும். அப்பதான் தேங்காய் மரம் வைக்க முடியும். இத்தனை காலத்துக்கு பிறகு கனி கொடுக்கும், அது வேரூன்றி போகும். அதனால நாம் செடிகளை வைக்கும் போது எவ்வளவு பார்த்து 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 வைக்கிறோம். ஒரு தக்காளி செடி வைக்கணும், ஒரு எலுமிச்சை செடி வைக்கணும், ஒரு மாங்காய் மரம் வைக்கணும், ஒரு தேங்காய் மரம் விவசாயம் எவ்வளவு பார்த்து வைக்க வேணாம். அந்த மண்ணு வந்து அந்த மரத்துக்கு ஆயத்தப்படுத்தப்படணும். அப்பதான் கனிகள் கொடுக்கப்பட முடியும். இல்லைன்னா கனிகள் கொடுக்கப்பட முடியாது. அதையே வைக்கிறன்னா நம்மை உருவாக்கின, நம்மை சிருஷ்டித்து, நம்மை படைத்த இயேசு நம்மிடத்தில் எவ்வளவு எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஏதோ உலகத்தில் நாட்டி இருக்கிறார். எதற்காக நாட்டி இருக்கிறார்? எந்த நோக்கத்துக்காக நாட்டி இருக்கிறார்? அதை மாத்திரம் நாம் பார்க்கணும். இந்த பக்கம் என்ன பண்றாங்க, அந்த பக்கம் என்ன பண்ற, பின்னாடி என்ன பண்ற, அதை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கிறிஸ்தவரால் அழைக்கப்பட்டு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் என்று சொன்ன கண்மலையில் தான் நிகழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியார் என்ன சொல்ல அதை மாத்திரம் நாம் செய்யணும். அதுதான் ஆயத்தப்படுத்துது. பிறகு ஒரு ஆத்மா உயிர்த்த வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆத்மாவுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லணும், எந்த வார்த்தை நாம் பயன்படுத்தணும், விடுதலைக்கு என்ன வசனம், மன திரும்புதலுக்கு என்ன வசனம், மீட்பிற்கு என்ன வசனம், ரட்சிப்புக்கு என்ன வசனம். முதலாவது என்னன்னா இயேசுவின் அன்பை காமிக்கப்படணும். இயேசுவின் அன்பு உனக்குள்ள வெளிப்படணும். நமக்குள்ளே இந்த ஜீவன் நீரூற்று புறப்பட்டு வரணும். ஆங்கில சொல்வது out of my belly shall spring forth the living water என்றார். அப்படியே என்னுடைய அடி பாய்ச்சலில் இந்த ஜீவத்தை புறப்பட்டு வரணும். அப்பதான் ஆத்மாவை ரட்சிப்பு நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஆத்மா ஆயத்தப்படுத்துன்னு சொன்னா ஒரு செடி உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியோ செடி வந்தா அவரை செத்து போகிற செடி சொல்லிட்டு போயிடுவீங்களா? இல்ல. அந்த ஆத்மாவுக்கு வரணும் சொல்லி ஏன் ஆத்மா ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு? நீ உன நிர்ணயிக்க, நான் உன நிர்ணயிக்கல, ஏசப்பா நிர்ணயிச்சு வச்சிருக்காரு. சோ அந்த ஆத்மாவுக்கு எப்படி வசனம் சொல்லி இப்படி அன்பு காட்டணும், ஏசப்பா அன்பு காட்டணும், மனித அன்பு அல்ல, ஏசப்பா அன்பு காட்டணும். எப்படி அவங்க வசனம் சொல்லணும், எந்த வகையில வந்திருக்கா. அவங்க வியாதிக்கு வரணும்னு சொல்லுங்க. நீ வியாதிக்கு வரணும் இடத்துல போயிட்டு சாப்பாடு கொண்டு கொடுக்க கூடாது.
வியாதிகள் ஜெபிக்கணும். பசின்னு வந்து சில பேர் பசிச்சு போயிட்டு ஒரு இடத்துல போயிருக்கிறாங்க, அப்படியே சொல்ல விரும்பல. பசிக்கு போனப்போ ஜெபிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஜெபிச்சா வயிறு நிரம்பிட இல்லையா? அவ்வளவு ஒரு பக்தி அவங்களுக்கு. ஹல்லேலூயா. பசின்னு வந்தா சாப்பாடு தான் கொடுக்கணும், ஜெபத்துக்கு ஜெபிக்கணும், வியாதிக்கு ஜெபிக்கணும். ஏதோ உடைச்சு போய் வந்திருக்காங்க, நம்பிக்கற்ற நிலையில வந்திருக்காங்க, அவங்க எப்படி ஜெபம் ஜெபிப்பீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை ஊற்றுகிறவர் செத்து போய் ஏதோ மரண படுக்கையில் இருக்காங்க, மரண படுக்கையில போயிட்டு அவ்வளவுதான். அவங்க மரண படுக்கைச்சு போய் ஜெபின்னு சொன்னா உலகம் முதல்ல ஜெபிச்சு கடைசி வருவாங்க, அவங்க அதை செத்து போறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஆத்மாவே மரண படுக்கையில இருக்கிறவனுக்கு எப்படி ஜெபிக்கணும்? அந்த ஜீவன் மீட்டுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது எப்பேற்பட்ட மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு ஆத்மா கூட உயிர்ப்பு செல்வி நேரிடும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு. இயேசுக்கு நிகர் இயேசு மாத்திரம்தான். ஏன்னா அவர் மகிமை வேறு கொடுப்பதில்லை, எந்த சலுகார் கொடுக்கறதில்லை. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தவர். சோ அந்த மாதிரி ஒரு மீட்புக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ மோசமான சூழ்நிலை, கடன் பிரச்சனை, பண்ணவே இல்லை, கடன் பிரச்சனை வந்திருக்கிறாங்க. அந்த கடன் பிரச்சனை வந்து என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? முதலாவது ஜெபிச்சு நம்முடைய கருத்தில் இருக்கிறதை கொடுக்க கற்றுக்கொள்ளணும். அது 10 ரூபாய் இருக்கலாம் அல்லது 100 ரூபாய் இருக்கலாம், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்க கற்றுக்கொள்ளணும். அவங்கப்பா ஒடிஞ்சு போய் வந்திருக்காங்க, கையில ஒரு பைசா இருக்காது. ஆனா அவங்கள வந்து எல்லாம் பேசி 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 அவங்களுக்கு பசிக்கும் சாப்பாடு கொடுக்கறது இல்லை, வசனம் சொல்றது இல்லை, அவங்க திரும்பி போயிடும். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்த அப்படி அல்ல. உலகத்துக்கு ஆத்ம சிலர் உலகத்துக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டு வருவாங்க, தன் ஆத்மா ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, தன் ஆத்மா ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அது தேவனை கேட்கல, ஏசப்பா கேட்கல. ஏசப்பா கேட்க உன் ஆத்மாவை ஆயத்தப்படுத்திக் கொள். ஏன்னா இதுல இருக்கிற ஐஸ்வர்யவான் என்ன பண்ணான்னா, தான் வாழ்க்கை எவ்வளவு வருஷத்துக்கு கல்வி சேர்த்து வச்சுட்டான் தானியம் வேலை. நான் என்ன சொல்ல தெரியுமா? இந்த ராத்திரி ஒரு ஆத்மா எனக்கு தேவைப்படுது. ஆத்மா ஏசப்பா ஆயத்தப்படுத்தப்படல, தானியத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது, சாப்பாட்டுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு வாழல, ஏசப்பா வசனம் தான் நம்மை வாழ வைத்திருக்கிறது. 100%, 99% வசனம், 1% தான் மெடிகேஷன், 1% தான் சாப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சொன்னாங்க அது என்ன இருக்க கூடாது சொல்லி அனுப்பினாங்க. ஏசப்பா உங்க வசனம் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நிக்கிறீங்க பிளத்தால் இடை கட்டுறீங்க. அந்த வலி வந்து வெளியில காமிக்க, வெளியே பார்க்க முடியாது. ஏசப்பாக்கு மாத்திரம் தெரியும் அந்த வலி. அவர் சுமக்கிறவர், அவர் ஏந்துவார், தாங்குவார், தன்னை சுமந்து கொண்டு போகிறவர் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரத்தை ஏசப்பாக்கு கொடுங்க. காலையில இருந்து இரவு வரை மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க, யூடியூப் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஏசப்பாக்கு 2 மணில சபையில உட்காருங்கன்னு சொன்னா உட்கார முடியாது. எவ்வளவு கடினம், மிகவும் கடினம். அப்ப எப்படி உங்களுக்கு ஆயத்தப்படுத்தல் வரும்? எப்படி உங்க ஆத்மா ஆயத்தப்படுத்தப்பட முடியும்? மொபைல் உன்னை பாதுகாக்க. மொபைல் நல்லது வந்து கெட்டது வருது, நல்லது எடுத்து கெட்டது வச்சிருக்க. மொபைல் ஆராதனை வரும், சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க மொபைல். ஏன் சொல்ல தேவ சன்னித வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இப்படிதான் ஒரு காரியம் நடந்தது. 5 நண்பர்கள் எல்லாம் அதுல ஒருத்தமான ரட்சிக்கப்பட்டவன். 5 பேர் 4 பேர் ரட்சிக்கப்படல. 4 பேர் சபைக்கு வர ஒருத்தமா தான் வந்திருந்தான். ஆனா மொபைல்ல பாஸ்டர் மனோஜ் சொன்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணல, அவர் அப்படியே மொபைல் வச்சுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு போன் கால் வந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க, உடனடியாக மொபைல் ஆன் பண்ணிட்டு நான் எங்க வந்து சொல்லி கேட்டான். சோ ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொபைல் ஏன்னா தேவைப்படுவது பயன்படுத்தணும். சபைக்குள்ள வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. நீ பேருக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அது ஆயத்தப்படுத்தல் அல்ல, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த 1 மணி நேரம் எந்த போன் கால் வந்துடாது. நீ பிறகு அட்டெண்ட் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஹalleluya ஹalleluya. அதுதான் ஆயத்தம். இதுக்காக அது ஆராதனை போதல் சொன்ன ஒரு காதை கீழே உட்கார்ந்துட்டு இருந்தான்னா அவன் மரிச்சு போயிருக்க மாட்டான். நண்பர்கள் சொன்ன காது ஓடினவன் பாதி வழியில மரிச்சு போனான். யார்? பிசாசின் வேலை. மொபைல் சபையில உட்கார்ந்து மொபைல் நீ அட்டன் பண்ணி பிசாசு கிரியை செய்யறாங்க. ஹalleluya ஹalleluya. ஏன்னா தேவன் இயேசு சொல்லுகிற காரியத்தை வசனங்களை கடைபிடிக்கணும். அதுதான் நம்ம ஜெபிக்கணும். ஆராதனைக்கு முன்பாக ஆராதனை நடந்து கொண்டு ஆராதனை முடிஞ்சு விட்ட பிறகு கூட உமக்கேற்ற பிள்ளைதான் வாழ சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆராதனை வரைக்கும் ஏசப்பா பிள்ளை ஆரம்பிச்சு வேற மாதிரி மாறிடுது. அது ஏசப்பா வசனம் சொல்லுது. அவர் சாயலாம் படிச்சிருக்காரு. சாயலாம் வாழ கற்றுக்கொள்ளுங்க. நம்ம பேசுகிற பேச்சுகள் மற்ற இருதயங்களை காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கணும். அப்பதான் ஆத்தும் ஆயுதப்படுத்தப்பட முடியும். ஹalleluya ஹalleluya. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தனக்கு ஒரு எங்கேயோ ஊழியத்துக்கு போறாங்க ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க மாட்டாங்க. சும்மா ஏதோ 2 நிமிஷம் ஜெபிச்சுட்டு ஒரே வட்டம் தான் ஊழியம். அங்க எப்படி அந்த ஆத்தும் ஆயுதப்படுத்தப்பட முடியும்? அங்க ஆத்துமா நீ ஆதாயப்படுத்திடுற. ஆனா உன் ஆத்துமா நஷ்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. ஹalleluya. உன் ஆத்துமா பலப்படுத்துவதற்காக தான் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். ஆத்துமா பலப்படுத்த வசனம் மட்டும்தான். உன் வார்த்தை என் வார்த்தை அல்ல. ஹalleluya ஹalleluya. வசனத்தை நாம் அப்படியாக நாம் நெஞ்ச 1 மணி நேரம் ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா அந்த ஆத்மா எல்லாம் ஆதாயப்படுத்திருக்கு. ஆயிரக்கணக்கான ஆத்மாங்க. ஆனா இந்த ஆத்மா ஒன்றும் செய்ய முடியாது. அது கல்லு வாரி இருக்கும், உடைக்க முடியாது. ஏன்னா 18 எரேமியா 18 சொல்லுகிறார். எரேமியாவை குயவன் வீட்டுக்கு கொண்டு போகிறார். ஏன் தெரியுமா? மண்பாண்டத்தை எப்படி உருவாக்கப்படுவதுன்னு சொல்லினான். அந்த சக்கரத்துல போடும்போது அந்த மண்பாண்டை போட்டுட்டு குயவன் எடுக்கும் பொழுது வேற விதமான அந்த உருவ அமைப்பில் வருகிறது. அது ஈரப்பதமா இருக்கும் பொழுது மரபை உடைச்சி அந்த சக்கரத்துல போடுகிறார். ஏன் தெரியுமா? அது கல்லு மாதிரி மாநிலத்தை கீழே போட்டுதான் உடைக்கணும். ஈரமா இருக்கும் பொழுதுதான் பயன்படுத்தப்பட முடியும், ஆயுதப்படுத்தப்பட முடியும். அந்த சகத்தை போட்டு அதை மறுபடியும் உருவாக்கி சரியான பதத்துக்கு உருவாக்குகிறார். உருவாக்கி வேற கொண்டு வருகிறார். அதெல்லாம் தேவ ஆண்டவர் கர்த்தர் கேட்கிறார், இதை இஸ்ரவேலுக்கு பிழைச்சு நான் உனக்கு செய்யக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேல் பிள்ளைங்க கடினமான எல்லாம் கொடுத்தார். எல்லாமே ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தான். ஆனா தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இஸ்ரவேல் சொன்னா அது தேவ தேசம் தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அப்படி அல்ல. தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இன்னுமா கூட ஆயத்தப்படுத்தல். நம்ம கூட ஆமைக்கு இஸ்ரவேல் பிள்ளைங்க தான். ஆனா நம்ம கூட நம்ம ஆயத்தப்படுத்தப்படணும். ஹalleluya. நிறைய ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. பிறகுதான் உலகத்தை ஆத்மாவையும் ஆதாயப்படுத்தி நம்ம ஆத்மா ஏசப்பா இடக்கூடிய சொன்ன எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. ஜீவனே பிரயோஜனம் இல்லை. ஏசப்பாவுக்கு சொன்னப்பா நீ இல்லைன்னு சொன்னா நான் உயிரோடு இருக்க முடியும். நீங்க தான் என் ஜீவன், நீ தான் எனக்கு பெலன். ஹalleluya. அப்படியாக வசனத்தை நேர்த்தியாய் கற்றுக்கொள்ள. ஒரு நாளைக்கு யாரோ ஒரு கீரைக்காரர் வராங்க, யாரோ வீட்டுல ரோட்ல சந்திக்கிறீங்க, உடனடியா பேசப்பட்டு சொல்லிடுங்க. காலங்கள் தாமதிக்கப்படாது, நாளை வராது. ஒரு நாளைக்கு பண்ணல, இன்னைக்கு உண்ட வேண்டாம். சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே நன்மையை கற்றுக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, ஏன்னா அதுதான் சின்ன அந்த ரத சொன்ன ஈரமா இருக்கும் பொழுது சின்ன பிள்ளை ஈரமா இருக்கிற ஒரு மண்பானை அதை உடைச்சு உருமாற்றது யார் கருத்தில் இருக்கு? நம்முடைய கருத்தில் இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும் தவறான கால சொல்லி வளர்ப்பது, பொய் சொல்லி வளர்ப்பது தேவனுக்கு பிரியப்படுத்தாத காரியம். ஹalleluya. அந்த குழந்தைக்கு வசனத்தை ஊட்டி கொடுக்கணும். சினிமா ஊட்டாதீங்க, சினிமா பாடல ஊட்டாதீங்க, வசனத்தை ஊட்டுங்க. வசனம் உள்ளே போக 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 அந்த குழந்தை சரியான உருவாக்கத்துக்கு வந்துடும். ஹalleluya ஹalleluya. சும்மா சொல்லல, வேத வசனம் நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே நீதிமன்றத்தில் சொல்லப்படுகிறது. ட்ரெயின் அப் எ சைல்ட். ஒரு பிள்ளை வளர்க்க வேண்டிய பயிற்சி கொடுத்து வளர்க்கணும். இன்னைக்கு யோகாசன கற்று எப்படி கற்றுக் கொடுக்கிறாங்க? பயிற்சி கொடுக்கிறாங்க. ஒரு படிப்படியா கொண்டு போறாங்க. எடுத்தது போய் 24 பள்ளிகள்
அந்த குழந்தை ஆயத்தப்படுத்தல, நீ ஆயத்தப்படுத்தப்படல, நீ எப்படி இன்னொரு ஆத்மா ஆயத்தப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை வாசிச்சுட்டா போதாது, ஜெபிச்சுட்டா போதாது. குழந்தை எப்படி வளர்க்கணும், அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கணும். ஒரு தக்காளி செடி சாஞ்சிட்டா ஒரு குச்சி வச்சு நாட்டம், ஏன் தெரியுமா? அந்த தக்காளி செடி சாஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிடும். அது நேரம் நிக்க குச்சி வச்சு கட்டணும். சொல்லுகிறார், கோலும் தடி உன்னை தேய்ச்சோம். சங்கீதம் 23 சொல்லுகிறது, அவருடைய கோல் தடி குழந்தையை தேய்ச்சணும், ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும். தன் ஆத்மா எங்கேயாவது நம்ம போகிறோம், ஒரு பிரயாணத்துக்கு போகிறோம், எங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், கல்லூரிக்கு போகிறோம், பிள்ளைக்கு வாலி பிள்ளை கற்றுக்கொள்ளணும், சின்ன பிள்ளை கற்றுக்கொள்ளணும், ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கணும், ஜெபிச்சுதான் போகணும். ஜெபிக்காம போகாதீங்க. ஜெபிக்கிற வேத வாசிக்க 2 கண்ணு மாதிரி, ஒண்ணு வச்சுட்டு இருக்க முடியாது. வேத வாசிங்க. ஒரு அதிகாரம் படிச்சுட்டு ஏதோ ஒவ்வொரு கழிச்சு அப்படி அதிகாரம் வாசிச்சு என் ஏசப்பா கொடுத்தாரு. ஏசப்பாட்ட கொடுக்குறது வேத வசனம் தெளிவாய் பேசுவார். இந்த வசனம் அங்க இருக்கே வேத வாசியம் சொல்லுவான். அதுதான் ஆவியானவர். பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்க. சின்ன பெரியவங்க கூட செய்யறது இல்லை. பெரிய பெரிய வேலைக்கு போனாங்க, ஆனா இயேசு மட்டும் அவங்க வேலை அர்த்தம் செய்யணும். பணத்தை சந்திக்கப்படணும். எல்லா கஷ்டம் நீங்க எப்படி நீக்கிடுவான்? நின்று 1 மணி நேரம் நீ போவதற்கு முன்பாக நின்று ஜெபிக்க சொல்லல. நீ எங்கேயோ போறேன்னு சொன்னா உட்கார்ந்து ஜெபி. உன் ஆத்மா பண்படுத்த, உன் ஆத்மா ஆதாயம், உன் ஆத்மா சரிப்படுத்தி போய் நீ எது ஜெபிக்காம போற? வழியில ஏதோ யாராவது தவறானவரை சந்திக்கிற, நீ ஏதோ ஒரு நோக்கத்தில் போய் கொண்டிருக்காய், அவன் ஏதோ ஒன்று பேசுவான். யாரோட ஆத்மா? உங்களுடைய ஆத்மா என்ன ஆகுது? அவன் சொல்லுறதை கேட்டு தவறான காரியங்களுக்கு போகும். உன் ஆத்மா ஞானப்படுத்திக் கொள்ள. ஒரு பிரயாணத்துக்கு போக ஜெபிச்சுட்டு போங்க, கல்லூரிக்கு போன ஜெபிச்சுட்டு போங்க, பள்ளிக்கூடத்துக்கு போன ஜெபிச்சுட்டு போங்க, வேத வாசிச்சுட்டு போங்க. வேத வாசனம் கடிதம் கிடையாது, அண்டத்தை தலைமையில வச்சுட்டு போக போறீங்க. வேத வாசித்தல் எடுத்த ஒரு வசனம் படிச்சுட்டு போகணும். ஹல்லேலூயா. சொல்லுகிறார் சங்கீதம் 23, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையே. கர்த்தரின் மேய்ப்பன் சொன்னா அந்த ஆட்டு மந்தைக்கு மேய்ப்பனாய் ஒரு மேய்ப்பன் என்ன பண்றான்னு சொன்னா அந்த ஆட்டுவை எங்க கொண்டு போக அவனுக்கு தெரியும். பசுப்புல் மேய்ச்சல் கொண்டு போகணுமா இல்ல காய்ந்து வறட்சல் கொண்டு போக அவனுக்கு தெரியும். நீ ஒரே ஒரு வார்த்தை கர்த்தரின் மேய்ப்பன் தாழ்ச்சி சொன்னா இவிச்சா இறங்காத அற்புதம் செய்கிறார். என்னுடைய பசுப்புல் மேய்ச்சலுக்கு கொண்டு போக புல்லு சாப்பிடுறதுக்கு இல்ல, பசுப்புல் மேய்ச்சலுக்கு சொன்னா உனக்கு வைத்து அவசரமாக கடந்து போக செய்கிறார். ஹல்லேலூயா. நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ கேட்கணும் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவை யாராவது இயேசுவை சொல்லி இருக்கிறீங்களா? சில பேர் சொல்றது இல்லை. எதற்காக நீ அழைத்தான்? நம்ம ஆத்மா ஆதாயப்படுத்தி பிறகு அவர் சொல்லணும். ஒரு மனுஷன் சொல்லிடணும், சுவிசேஷம் சொல்லிடுங்க. அதுதான் அவர் அடிச்சோட பின்பற்றுவது. அநேக அடிச்சோட விட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அடிச்சோட எப்படி பின்பற்ற? ஒரே டைம் எல்லாம் அடிச்சோட பின்பற்ற முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அடிச்சுடலை பார்க்கணும், கேட்கணும், தனிமையாக கேட்கணும், ஆவே கேட்கணும். என்ன அடிச்சுடலை கற்றுக் கொடுங்கப்பா, என்ன பண்ணணும், என்ன பேசணும், கற்றுக் கொடுக்கணும். ஆவி கற்றுக் கொடுத்தலுக்கு இடம் கொடுக்க கற்றுக் கொள்ளணும். பிறகுதான் மற்றான மாற்றப்பட முடியும். அதனால்தான் சொல்ல இயேசப்பா சொல்லுகிறார், உன் ஆத்மாவை உலகத்தை ஆத்மா பயன்படுத்திட்டு உன் ஆத்மா நஷ்டத்துக்கு வர லாபமே இல்லை. யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம், ஏசப்பாக்கு நஷ்டம் இல்லை. அவர் சொல்லும்படி சொல்லுகிறார். நீ கேட்காவிட்டி போ, அது பிரச்சனை அவருடைய அல்ல, உன் பிரச்சனை என் பிரச்சனை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவை சொல்லிடுங்க. 3 குறிப்பை கொடுக்கப்பட்டிருக்கு. 1 சொல்லுகிறார், அப்படியாக யாராவது என்னை பற்றி ஒரு மனுஷனுக்கு முன்னால் சொல்லுவது நீ வெட்கப்பட்டான்னு சொன்னா என் பிதாவுக்கு முன்பாக நான் வெட்கப்படுவேன். 1. 2வது, என் உன்னை வெறுத்து சிலுவை தூக்கிட்டு வா. நான் சொன்ன காரியம் நினைவிருக்கட்டும். சிலுவை அல்ல, சில காரணம் சொன்னேன். அது அடிச்சுடல் நான் பின்பற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 3வது, உலகாத ஆத்மாவைப்படுத்த நாத மனுஷன் லாபம் என்ன? தன் ஆத்மாவை சரி ஆயத்தப்படுத்த
மற்ற ஆத்மா ஆயத்தப்படுத்தப்படணும். போய் நம்ம நின்று இன்னைக்கு வந்து ஏன்னா ரெண்டாட் பாங்கியில போய் நிற்கும் பொழுதுனா இமீடியட்டா பேசினால் அற்புதம் நடக்கும். இவரு இது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் போய் நிற்கும்போது அற்புதம் நடக்கும். ஏன்னா தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தான், ஆத்தம் ஆயத்தப்படுத்தி பெண்ணியே எல்லாமே சரி இடவசா என்று சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் ஏன் பணிபட நின்னாலே அங்க அந்த இடத்துல அற்புதம் இமீடியேட் நடக்கும். ஏன் தெரியுமா? தன் ஆத்மா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. பிறகுதான் அவங்க போய் பணிபட நிற்கும் பொழுது திரளான ஆயிரம் ஜனங்கள் உண்மை இமீடியட் நடக்குது. அப்பதான் அந்த ஆத்மா ஆயத்தப்படுத்தப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். நாம் கற்றுக்கொண்டது வெறும் 30% தான். ஆனா 70% கற்றுக்கொள்ளணும். நம்ம நினைக்கிறாங்க எல்லா உலகமே நமக்கு தெரிஞ்சு நினைக்கிறோம். ஒன்றும் இல்லை. வேற 30% நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு 30% தான். 70% நம்ம கற்றுக்கொள்ளணும். வசனம் நமக்கு கற்றுக்கொள்ளணும். ஆவி நமக்கு கற்றுக்கொடுத்தான். தனிமையா உட்காரும் பொழுது எது தவறான சிந்திக்கப்படாதீங்க. ஆவியார் பேச இடம் கொடுங்க. பேசுனா அந்த ஆத்மா ஆயத்தப்படுத்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவார் சொல்லுகிற காரியங்களை நாம் அப்படியே பின்பற்றி ஆக வேண்டும். அவர் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொன்ன வசனங்கள் இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சதா புரிய எனக்கு தெரியாது. ஆவிய சொன்ன காரியம், ஆவிய சொன்ன கொடுக்கப்பட்ட வசனங்கள், ஆவிய கொடுக்கப்பட்ட தலைப்பை தான் சொன்னேன். ஏன்னா மற்றவங்க சில அப்படியே மற்றவங்க பார்த்து எழுதி வச்சா நான் வரல. ஏசவார ஜெபம் பண்ணி ஆவிய கொடுத்தார், ஆவிய பேசினார், அதை நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நாம் இந்த வசனங்கள் பின்பற்றி நம்முடைய ஆத்மா ஆதாயப்படுத்தி கொண்டுதான் ஆயத்தப்படுத்தி பிறருக்கு போய் நாம் சொல்லணும். இந்த 3 காரணம் கற்றுக்கொள்ளப்பட அவசியம் நாம் இருக்கிறது. அதனால இந்த வசனத்தை விச்சிடாதீங்க, ஆவி கற்றுக்கொள்ள விச்சிடாதீங்க. ஆவியனுக்கு இடம் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. அவர் சாயல படைக்கப்பட்ட நாம் இயேசுவை நாம் தரிச்சு கொள்ளணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் கொடுக்கப்பட்ட தரத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். சதுக்கமாக செஞ்சு ஒவ்வொரு வார்த்தைகளும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையை, எங்கள் நடக்கையை, எங்கள் செய்கையை, எங்கள் பேச்சு ஆசீர்வாதமாக அதன்படி நடக்கவும் எங்கள் கிருபை பாராட்டும்படி அச்சரிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் இதயங்களை எண்ணங்களை கொண்ட கிருபைக்காக இன்றிருந்து ஒரு மன மாற்றத்தை பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் கொடுத்து கொள்ளலாம். சந்திக்கப்பட்டமாக நம் ஒவ்வொரு நிலைத்திருக்கட்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவன் ஆசீர்வதிக்கட்டும்.